Taste the Daily. தமிழ்துறை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்துறை தலைவர் சேகரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி சென்னை மாநில கல்லூரி மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்துறை தலைவர் சேகரை பணியிட மாற்றம் செய்ய கோரி மாநில கல்லூரி முதல்வர் ராமன் மற்றும் தமிழக அரசிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்துறை தலைவர் முனைவர் சேகர் ஐயா அவர்கள் எங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார். கடந்த 31/7/2025 அன்று நடைபெற்ற ஆசிரியர் கூட்டத்தின் போது எங்களுக்கு கால அட்டவணையில் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும், அதே சமயம் எங்களை சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை கொடுத்து பேசினோம். அதை அவமதிக்கும் விதமாக அவருடைய உரையாடலில் ஒருவித ஆணவ போக்கு இருந்தது. எங்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக எங்களுக்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சேகர் ஐயா அவர்கள் தமிழ்துறை தலைவர் அவரை பணியிட மாறுதல் செய்வது ஒன்றே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜாரில் பெய்து வரும் கனமழை காரணமாக இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததால் சாலைகளிலும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் வாகன ஓட்டுநர்களும் வணிகர்களும் அவதியடைந்தனர். பந்தலூர் பஜாரில் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரப்படாததால் அதில் இருந்து வெளியேறும் கழிவுநீரும் மழைநீருடன் கலந்ததால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வணிகர்களின் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தை சுற்றி தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இப்பேருந்து நிலையத்தில் புதுப்பிப்பு என்னும் பெயரில் ஆமை வேகத்தில் பணி நடைபெறுகிறது. இதற்காக பேருந்து நிலையத்தை சுற்றிலும் தோண்டப்பட்டுள்ள குழிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அவ்வப்போது குழிகளுக்குள் விழுந்து விபத்து ஏற்படும் சம்பவங்களும் அரங்கேறுவதாக கூறப்படுகிறது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் சாலை பூங்கா அமைக்காமல் மோசடியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அமைச்சர் பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பட்டியில் 4 தெருக்களில் சாலை மற்றும் பூங்கா அமைக்காமல் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பேரூராட்சி தலைவர் அரசு அதிகாரிகள் துணையுடன் மோசடி செய்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2022-23 இது ரோடு போட்டிருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காங்க. அவங்க ரோடு போட்டேன்னு சொல்லி அங்கே கணக்கு காட்டி ரூபாயில் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ரோடு வரல. நாங்கள் போய் பஞ்சாயத்து போர்டில் கேட்டதுக்கு ரோடு போட்டு வச்சுன்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர் தான் சொன்னார் 1,32,00,000 ரூபா சான்சன் ஆனது. அது போட்டிருக்காங்க, பாதியை போட்டுட்டு மீதியை போடாமல் வேறு பக்கம் போய் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பகுதியில் அலாட் ஆனது, இங்கே அலாட் ஆனதை வேறு பக்கம் போய் போட்டுன்னு சொன்னாங்கன்னா இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அவங்க விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிபட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பூலாம்பட்டி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை லாரிகள், சரக்கு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள் காவிரி ஆற்றில் கரைத்தனர். விசைப்படகுகளில் கொண்டு சென்று விநாயகர் சிலைகளை கரைக்க 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் காவிரி ஆற்றில் சிலைகளை கரைக்க முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்த கோரி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தையனின் மகன் கருணாநிதி என்பவர் கோவில் நிர்வாகத்தை தாங்கள்தான் கவனிப்போம் என அராஜகத்தில் ஈடுபட்டதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குழு அமைத்து திருவிழாவை நடத்த உத்தரவிட்ட நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12 வார்டுல 4 வார்டுல பாரத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இந்த 8 வார்டு மக்களை தான் இது பண்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஆடியோ ஒரு ஊர்ல அமைதியா இருக்கக்கூடிய ஊர்ல ஆடியோவும் ஊராட்சி மன்ற தலைவனுடைய கணவர் கருணாநிதி என்பவரும் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த மக்களை இந்த மக்களை அடிச்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி 12 வார்டு ஊர்னா 4 வார்டு நடக்குது, 8 வார்டை முடக்கி வச்சுக்கிறார். அப்ப இந்த மக்கள் பூரா போய் அந்த மக்கள் எப்படி தேர் நடக்குது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான அமைதியா இருக்கிற போல ஆடியோவும் துணை போறாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தியுடன் நுழைய முயன்ற இளைஞரால் பதற்றமான சூழல் நிலவியது.
சதாம் ஹுசேன் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தியை வைத்தவாறு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பிடிபட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே பட்டாக்கத்தியுடன் ஒருவர் நுழைய முயன்ற சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை அம்பலப்படுத்தியுள்ளது.